டெல்சா ஓ. இவ்வளவு புதினத்தை கதைக்கிறீங்க. நீங்க இயலாமையில் இருக்கிறீங்கன்னு தானே எங்களுக்கு பார்க்க தெரியுது. தங்கள் இயலாமையை மூடி மறைக்கவே டேஷ் பண்டார மீது சாணம் வீசினர். யார் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? இலங்கையினுடைய மூத்த அரசியல் தலைவர் ஓ, பெரியவர். இப்போது. ஆ இவங்களை ஏவி விட்டவர், ஏவி விட்டவர். இந்த டீமை ஏவி விட்டவர் தான் சொல்லியிருப்பாரு கோப்ப. அவன் யாரு ஏவி விட்டா அவ்வளவு பேர் ஏவி இருக்கிறாங்க. விட்டா யாருன்னு சும்மா யாரு? சொல்லுங்க. யாரு? முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேயா இருக்கலாம். இல்ல அவரோட கண்டனம் சரிதானே டேல்சான்? உங்களோட இயலாமையில நீங்க சாணி அடிச்சீங்க, ரெண்டவரை ஆமா. எதிர்கொள்ளலாம் போய் தானே. அவர் அப்படி ஓடுறாரு, ஐயோ ஐயோ கத்தி கத்தி ஓடுறாருன்னு. இப்ப இந்த மஹிந்த ராஜபக்ச சிங்களத்திலயும் ஏதோ சொல்றாரு டேல்சான். எனக்கு அறகுறையாத்தான் சிங்களம் தெரியும், ஆனா அதுல அவர் கதைக்கிறத கேட்டு பார்த்தா எனக்கு ஒன்றும் விளங்கல என்ன அவர் கதைக்கிறார். ஆனா சொல்றது ஒன்று மட்டும் விளங்கிச்சது, ஆ, சாணம் அடிச்சது இயலாமை என்ற மாதிரி ஏதோ ஒன்று விளங்கிச்சது. என்ன ஆ. சொல்றாரு உண்மையா? நீங்க சொல்லுங்க உங்களுக்கு அதுல. இல்ல, இப்ப இவர் கதைக்கிறது சிங்கள மக்களுக்கே தெளிவில்லாம இருக்கும். சிங்கள மக்களுக்கே கிளியர் இல்ல. ஏன்னா பேச்சு சரியா வருதில்ல மனுஷனுக்கு. என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வருதான். அதனால இது வந்து கொஞ்சம் ஃபெயில் மாதிரி தான். அவங்களால இனி எதிர்காலத்துல திரும்ப வர முடியாதனால கொஞ்சம் அமைதியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையை விடுறாரு. කාලෙට එක ප්‍රශ්න ඇති වෙනවා. දැනට පොඩි නිහඬතාවයක් තියෙනවා. ඒක මම හිතන්නේ වැඩි කාලයක් ඇති වෙන එකක් නෑ.